राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय बोलो जगद्गुरु महावैष्णव संत तुकाराम महाराज की जय। இன்னைக்கு நான் ரொம்ப லேட்டாக தான் சமர்த்த ராமதாசர் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். மணி இப்போ ராத்திரி 10:50. இங்கே கொஞ்சம் வேலைகள்லாம் இருந்தனால பண்ண முடியல. ஆனாலும் ராமனுடைய ஆக்ஞை இன்னைக்கு பண்ணியே ஆகணும் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு துக்கா பீஜ் संत तुकाराम महाराज தன் ஷரீரத்தோடு மோட்சம் போன நாள் இன்று. துகாராம் மோட்சம் அடையும் பொழுது அந்த விஷயம் சமர்த்த ராமதாசருக்கு தெரியும். துகாராம் மோட்சம் அடைகிறதுக்கு ஒரு நாள் 2 நாள் முன்னாடி அவருக்கு என்னமோ ஒரு மாதிரி ஆகிறது. யார்கிட்டையும் பேசல. அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து விடாம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமன் ஜபிச்சுட்டே இருந்தார். ஒரு ஸ்திதியில ராமன் அவருக்கு காட்டி கொடுத்துட்டான். துகாராம் மகாராஜ் சரீரத்தோட வைகுண்டம் போறார் அப்படின்னு. ரொம்ப வருத்தப்பட்டார்னா, ஏன்னா துக்கோபாலம் ஒரு பெரிய தபஸ்வி. சத்ரபதி சிவாஜி சாம்ராஜ்யம் ஸ்தாபிதம் பண்றது நிறைய விஷயங்கள்ல துக்கோபா அப்படி ஒரு தியானம், அப்படி ஒரு தபஸ் பண்ணியிருக்கார். அதாவது தன்னை வெளிக்காட்டாம இந்த உலகத்திற்காக தவம் செய்யக்கூடியவர்கள் நிறைய பேர் உண்டு. மகோன்னதமான குருமார்கள் அவர்கள்லாம் தங்களை காட்டி கொடுக்கறதே கிடையாது. உலகம் தங்களை கொண்டாடணும் நினைக்கிறதும் கிடையாது. உலகம் நன்னா இருக்கணும், ஜனங்கள் நன்னா இருக்கணும், தர்மம் செழிக்கணும், இதுதான் அவளுடைய ஆசை. அதனாலதான் துகாராம் மகாராஜ் சத்ரபதி சிவாஜிக்கு முன்னாடியே சமர்த்த ராமதாசரை பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார். இந்த சமர்த்த ராமதாசர் தான் அவ்வளவு ஜோரா சத்ரபதி சிவாஜிய அப்படி ட்ரெயின் பண்றார். ஏன்னா ஒரு கட்டிளம் காளை சிவாஜி மகாராஜா அவ்வளவு கோபமும் கிழிச்சு போடணும்ன்ற வெறியோட அலைஞ்சின்னு இருக்கான். முகலாய சாம்ராஜ்யத்தை துவம்சம் பண்ணணும்ன்ற சங்கல்பத்தோட அலைஞ்சின்னு இருக்கான். அதாவது காட்டாற்று வெள்ளம் சொல்வா இல்லையா, யாருக்கும் அடங்காது. நல்ல பெரிய கொட்டு மழை கொட்டிச்சுன்னா ஒரு காட்டாறு மாதிரி வேகமா இந்த நதியெல்லாம் பெருகி ஓடும் பொழுது நல்லது கெட்டது எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும்.
அந்த மாதிரி ஒரு கடைஞ்ச ஒரு ஒரு என்ன சொல்றது, நிஜமான காட்டாற்று வெள்ளம் போல சிவாஜி மகாராஜா அதை வழிபடுத்தி நெறிப்படுத்தி அவனுடைய சக்தி எல்லாம் அழகாக தேவையான அளவு தேவையான இடத்துல தேவையான சமயத்துல உபயோகப்படுத்திக்க வச்சார் சமர்த்த ராமதாசர். நம்ம எல்லார்கிட்டையுமே சக்தி இருக்கு. நம்ம சில சந்தர்ப்பங்கள்ல ரொம்ப எமோஷனல் ஆகும் பொழுது தேவையில்லாத விஷயத்துக்கு நிறைய சக்தி விரயம் பண்றோம். இப்ப நிறைய பார்க்கலாம் குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் வருது வச்சுக்கோங்களேன். அந்த ஆர்கியூமெண்ட் ஒரு சாதாரண விஷயம், 2 பேர் பேசணும், ஒரு தீர்மானத்துக்கு வரணும். ஆனா நிறைய தம்பதிகள் அந்த ஈகோ கிளாஷ் மாதிரி ஈகோ ஹர்ட் ஆயிருக்குன்னு சொல்லி அவ்வளவு எனர்ஜி அந்த விரயம் பண்றான். நிறைய பார்க்கணும், அவ்வளவு எனர்ஜி விரயம் பண்றான். அதுக்கு அவ்வளவு எனர்ஜி அவசியமே இல்லை. கொஞ்ச நேரம் சமாதானமா விட்டுட்டு அதுக்கப்புறமா பேசி அதுக்கப்புறமா ஒரு தீர்மானத்துக்கு வரலாம். ஏன்னா நானா ரொம்ப கோபக்காரன் என்னோட சின்ன வயசுல. ஏன் மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், குரு கிருப்பை. நினைச்சு பார்த்தா என்னுடைய கோபத்துல எவ்வளவு சக்தியை நான் விரயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைச்சு சமயத்துல. நாம ஜபமும் குருவும் கண்ணனும் தான் என் சக்தியை எனக்கு உபயோகமாகும்படியாக பண்ணி கொடுத்திருக்கார்கள். அவ்வளவுதான் அவசியமே. அதுக்கு சரியான உதாரணம் விஸ்வாமித்திரர். அவ்வளவு சக்தி இறக்கிறார் தபஸ்ல. தபஸ் வந்து நம்ம விஸ்வாமித்திரரை பார்த்தோம்னா திரிசங்கு அவனுக்காக தன் சக்தியை விரயம் பண்றார். அப்புறம் மேனகா மேல இருக்கக்கூடிய ஆசையில சக்தியை விரயம் பண்றார். வசிஷ்டர் மேல இருக்கக்கூடிய கோபம் பொறாமையில சக்தியை விரயம் பண்றார். அவசியமே இல்லை. ஸோ எந்த விஷயத்துக்கு எவ்வளவு தூரம் சக்தியை விரயம் பண்ணணும்னு இருக்கு. சாதாரணமா பல்லு குத்துறதுக்கு வந்து பெருசா பெரிய ஆயுதம்லாம் வேண்டாம், சின்ன பல் குத்துற குச்சி இருந்தா போதும். சரியா? பூப்பறிக்க கோடலி எதற்குன்னு வந்து கோடாரியை கொண்டு பூ பறிக்க வேண்டாம், கையில பறிச்சாலே வந்துடுங்க. பெரிய மரத்தை வெட்டுறதுக்கு தானே கோடாரி ஆக்ஸ் எல்லாம் வேணும். ஒரு புல்ல வெட்டுறதுக்கெல்லாம் கோடாரி அவசியம் இல்லை இல்லையா? ஸோ என்ன காரியம் செய்யறோமோ அதற்கு தகுந்தா போல நம்முடைய சக்தியை நாம உபயோகப்படுத்தணும், செலவுப்படுத்தணும். எமோஷனலா டிஸ்டர்ப் ஆயிட்டோம்னா ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு நிறைய சக்தி விரயமாகும். குரு நம்மள பல சந்தர்ப்பங்கள்ல நம்மளுடைய எமோஷன்ஸ் அப்படி கண்ட்ரோல் பண்ற மாதிரி நமக்கு தோணும். நான் எந்தூசியாஸ்டிக்கா இருக்கேன், நான் ஆசையோட இருக்கேன், எவ்வளவுதாலும் என்ன அப்படியே கட்டுப்படுத்துறார். சக்தி விரயமாக கூடாது. ₹10 பொருளுக்கு உங்களுக்கு இப்படி சொன்னா புரியும். ₹10 மதிப்புள்ள ஒரு பொருளுக்கு ₹1000 கொடுத்தா பைத்தியக்காரத்தனம் தானே. ₹10 மதிப்புடைய பொருளுக்கு ₹10 கொடுக்கலாம். சரி, அதுக்கு கொஞ்சம் எல்லாம் ₹15, ஓகே, இதுவே ஜாஸ்தி நான் சொல்றது. ₹1000 கொடுத்தா ஐயோ அப்படின்னு இல்லையா? அதேதான். ஒரு தகராறாவே இருக்கட்டும், ஒரு ஆர்குமெண்டாவே இருக்கட்டும், அதையே நினைச்சுட்டு தூங்காம இருக்கிறது, அவளுக்கு டிட் ஃபார் டாட் பண்றேன்னு சொல்றது,
அவள் முன்னாடி அவளை வந்து நான் திருப்பி அவமானப்படுத்துறேன்னு சொல்லி ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு போய் ஒரு பெரிய தூரம் நம்ம நேரத்தையும் மனோபலத்தையும் சிந்தனைகளையும் எவ்வளவு தூரம் விரயம் பண்றோம் பார்த்துக்கோங்க. யாரையா சண்டையெல்லாம் வந்தாச்சு, யாருக்கிட்டயா ஆர்கியூமெண்ட்லாம் வந்தாச்சுன்னா நம்ம இதான் பண்ணிட்டு இருக்கோம். இது புரிஞ்சுக்கோங்க. சத்ரபதி சிவாஜிய வழி நடத்துறார். முக்கியமா இந்த அப்சல் கான் விஷயம், நான் அந்த அப்சல் கான் விஷயம் கொஞ்சம் அதிகமா சொல்ற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஏன்னா இது வந்து இன்னைக்கு நீங்க பார்க்கணும், இந்தியன் ஹிஸ்டரியில இந்த பிரதாப்கட் யுத்தம் இருக்கு பாருங்க, ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை வாய்ந்த ஒரு போர். இந்தியன் ஹிஸ்டரிய மாற்றி விட்டுடுத்து. மராட்டிய சாம்ராஜ்யம் ஸ்வராஜ்ய ஹிந்தவி ஸ்வராஜ்யம், அதாவது இந்து சாம்ராஜ்யம், இந்து ஸ்வராஜ்யம்ன்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு பெரிய ஒரு அஸ்திவாரமாக அமைஞ்சது இந்த அப்சல் கான் சிவாஜி ராஜேவுடைய பிரதாப்கட் யுத்தம். பிரதாப்கட்னா கோட்டை, பிரதாப்கட். இது கூட கேட்டிருந்தேன், எந்த காலம் எந்த வருஷம். நவம்பர் 10ஆம் தேதி 1659. சரியா? இப்ப சிவாஜிக்கு எவ்வளவு வயசு இருக்கும் கண்டுபிடிங்க பார்க்கலாம். எனக்கு தெரியும், சொல்ல மாட்டேன். 1659. சிவாஜி மகாராஜாவோட பர்த் இயர் கண்டுபிடிங்கோ, அதுல இருந்து கணக்கு பண்ணிட்டு வந்து சொல்லுங்க. சரியா? இந்த நெட்ல எல்லாம் பார்த்தா இந்த அப்சல் கான் சிவாஜி ராஜேவுடைய இந்த போரை பத்தி அப்படி சாதிக்கிறார்கள். எங்க மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், முக்கியமா இப்ப இந்த ஸ்டார்ட் அப்ஸ்லாம் ஆரம்பிக்கிறார் இல்லையா, அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிகள்ல ஆரம்பிக்கிறவாளுக்கான ஒரு பாடத்துல மெயினா இந்த சிவாஜி மகாராஜா உடைய அந்த மெத்தட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, அதை வந்து ரொம்ப அழகாக முக்கியமாக 5 பாயிண்ட் சொல்றா. பிளே டு யுவர் ஸ்ட்ரென்த். அடில் ஷா அந்த அப்சல் கானுடைய படையை விட ரொம்ப குறைவா இருந்தது சிவாஜி மகாராஜா கிட்ட படை. ஸோ அதை வச்சுட்டு அதுல என்ன பண்ண முடியும், அதான் பிளே டு யுவர் ஸ்ட்ரென்த். ஆச்சா, ரெண்டாவது சொல்றா, வெயிட் ஃபார் த விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஓப்பன் அப். ரொம்ப ஆச்சரியமா சிவாஜி மகாராஜா அவ்வளவு அழகா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக காத்துட்டு இருக்கார். மூணாவது, டோன்ட் செலிப்ரேட் ஏர்லி. அப்சல் கானை கொன்ன உடனே சிவாஜி மகாராஜா கொண்டாடுறதுக்கு போல சுத்தி கடகடன் அடிக்கிறது, அடுத்தடுத்து அவன் எங்கெல்லாம் பிடிச்சிருக்கானோ அவருடைய ஏரியாவில் போய் அவனை பிஜேபூர்ல போய் அடிக்கிறது, அந்த இடத்த பிடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாரா. நாலாவது, ஹாவ் எ போல்டு விஷன். ஒரு தீர்மானமான தொலைநோக்கு பார்வை. சிவாஜி மகாராஜாவுக்கு ஸ்வராஜ்யம், இந்து சாம்ராஜ்யம் அப்படின்றத அவ்வளவு தெளிவா அப்படி வச்சுட்டார். அஞ்சாவது சொல்ற, எஸ்டாப்ளிஷ் கிரவுண்ட் லெவல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆல்வேஸ் ஹாவ் பிளான் பி. சிவாஜி மகாராஜா அத்தனை தூரம் ஒவ்வொரு இடமா பார்த்து 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 பிளான் பண்ணியிருக்கார். இந்த அப்சல் கான் வந்து எமோஷனலா அவன் ஜெயிச்சிட்டான்ற மாதிரியே அவன் ஒரு மாயையில ஒரு குழப்பத்திலேயே வச்சிருந்தார். அப்சல் கான் சிவாஜி மகாராஜாவை இந்த பிரதாப்கடை விட்டு கோட்டையை விட்டு வேணா கொரில்லா போர் தாக்குதல்ல சிவாஜி மகாராஜா த பெஸ்ட். திடீர்னு எங்கெல்லாம் அட்டாக் பண்ணுவோம், ஒளிஞ்சு நின்று அட்டாக் பண்றது, கொரில்லா தாக்குதல்னு சொல்லுவோம். அந்த கொரில்லா போர்ல இந்த எவர் பெஸ்ட் யாருன்னா சத்ரபதி சிவாஜி மகாராஜா. இந்த மாவளாஸ், இந்த மலை ஏறி கெடுலாம் போய் எல்லாத்தையும் பண்ணிடுவான். அப்ப
அந்த ஸ்ட்ராட்டஜி அவளுக்கு அவ்வளவு பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த அப்சல் கானை தன் இஷ்டப்படி கூட்டுண்டு வந்து தன்னுடைய இடத்துக்கு வர வச்சு, கொஞ்சம் நஞ்சம் இல்லை விளையாட்டு அத்தனையும் எடுத்துண்டு, அதுவும் வரும்பொழுது அந்த அப்சல் கான் எப்படிலாம் முடியுமோ சிவாஜியை தொந்தரவு பண்றதாக கோலாப்பூர் கோவில் இடிக்கிறது, துல்ஜா பவானி கோவில் இடிக்கிறது, பண்டர்பூர் கோவில் இடிக்கிறது, இந்த வழியா தான் வரான் பிஜாப்பூர்லேருந்து. இது எல்லாம் தாண்டி நிதானமா இருக்க சிவாஜி மகாராஜனா சமர்த்த ராமதாசர் அவ்வளவு நுணுக்கமா சொல்றார். அவன் எமோஷனலி ட்ரிகர் பண்ணுவான், ட்ரிகர் ஆகாதே. குருஜி மாசலாட எல்லாத்துக்கும் போட்டு அலட்டிக்காதரா, சும்மா வாய முடியுது அப்படின்பா. இந்த இடத்துக்கு என்ன அப்படிங்கிற ஒரு பல்ல கடிப்பாங்க குருஜி சமயத்துல கிட்ட. ஏன்னா நம்ம ரொம்ப கொஞ்சம் எமோஷனல் அப்படி துடிச்சுட்டே இருப்போம். மேபி அந்த ஏஜா அதெல்லாம் தெரியாது, எல்லாத்துக்கும் என்ன அப்படின்பா. மேபி இப்ப 48 வயசு ஆனதுனால இப்படி புரியுறதா? பட் ஆனா நிஜமாவே கோமா ஒரு அது என்ன இப்படி பண்றாள், இப்படி பண்ண விட மாட்டேங்கிறாள், அதெல்லாம் அது குருஜி அம்மாவுடைய அந்த டாக்டிக்ஸ் எல்லாம் இப்பதான் புரியுறது. சிவாஜி மகாராஜா அவ்வளவு நிதானமாக இருந்து இந்த அப்சல் கானை இந்த பிரதாப்கர் கோட்டையுடைய ஒரு இடத்துல வர வைக்கிறது. அது எந்த இடம்னு பார்த்தா அந்த இடத்துக்கு போகிறது ரொம்ப குறுகலான ஒரு பாதை மாதிரி வச்சு, அது பார்த்தா சாதாரணமா இருக்க மாதிரி காண, எங்கெந்தெல்லாம் ஒழிஞ்சு நின்னாலும் அந்த இடத்துல என்ன நடக்கிறதோ அதெல்லாம் சிவாஜியோடைய ஆட்கள் பார்க்குற மாதிரி அந்த இடத்த செட் பண்ணி, இதுல வந்து இந்த சிவாஜி மகாராஜாவுடைய அந்த கூட அவர் சொன்னது இல்லையா, அவரோட தூதுவன் மாதிரி, அந்த மாதிரி அழகா சிவாஜி மகாராஜாவோட தூதுவர் அவ்வளவு தூரம் அவனுக்கு விஷயத்தை சொல்லி, ஹவால்தார்னு சொல்லுவா, லெட்டர் எல்லாம் அனுப்பி, ஜாவலியில தான் மீட்டிங் நடக்கிறது. பந்தாஜி கோபிநாத் அவர் தான் வந்து இந்த சிவாஜி மகாராஜாவினுடைய தூதுவன். கிருஷ்ணாஜி பாஸ்கர் அவர் தான் அப்சல் கானுடைய தூதுவர். அவர் தான் ஹவால்தார் ஆஃப் வாயின்னு ஒரு இடம், அங்கதான் இதெல்லாம். பந்தாஜி கோபிநாத் சிவாஜி ராஜேவுடைய தூதுவர், அப்சல் கானுடைய தூதுவர் கிருஷ்ணாஜி பாஸ்கர். ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியறதே இல்லை, இதெல்லாம் நம்முடைய ஹிஸ்டரி. 1659 நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 நூற்றாண்டுகளுக்கு முன், 3 நூற்றாண்டுகள், அவ்வளவுதான், 350 வருஷத்துக்கு வச்சுக்கோங்க. எவ்வளவு பெருசா நம்ம கொண்டாடணும். இதெல்லாம் நம்ம பாட புத்தகங்கள்ல வர்றதே கிடையாது. அதுக்காக எவ்வளவுன்னு சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்தியன் ஹிஸ்டரியினுடைய மிகப்பெரிய ஒரு காலம் இது, பெரிய ஒரு விஷயம் இது. இந்த சமயத்தை சிவாஜி மகாராஜாவுடைய மனைவி இறந்து போயிடுறார். அதுக்கு கூட சிவாஜி மகாராஜா போகாம இந்த விஷயத்துல கவனம் வச்சுட்டு இருக்கார். அந்த இடத்துல வந்து எல்லாம் மீட் பண்ணி பேசி எல்லாம் கன்வெர்ட் பண்றதுக்கு, அதுக்கப்புறமா இந்த இடத்துல மீட் பண்ணலாம்லாம் சொல்லி அங்க ஒரு ஷாமியானா மாதிரி ஒரு கூடார மாதிரி அமைக்கிறது. இந்த கூடாரத்தை அமைக்கிறதுக்கு இந்த சிவாஜியுடைய தூதுவர் இருக்கார் இல்லையா, பந்தாஜி கோபிநாத், அவ்வளவு நுணுக்கமா விஷயம் தெரிஞ்சவர், சிவாஜியோட விஷயம் புரிஞ்சு பண்றவர். அவர் வந்து இந்த அப்சல் கான் கிட்ட எல்லாம் சொல்றார். அப்சல் கானோட கூட இருக்க சில பேர்லாம் வந்து அதெல்லாம் ஒத்துக்காத, அவன் ஏதோ இது பண்ணிடுவான். அப்போ அசல் கோவம் வருது, நான் அவ்வளோ பெரிய ஆளு, அவன் இத்தனை, நான் 7 அடி, அவன் 5 அடி, நிஜமாவே ஹைட் உள்ளதான் வித்தியாசம். அப்சல் கான் 7 அடி இருப்பான், அப்போ எப்படி இருப்பான் பாருங்க. சிவாஜி மகாராஜா 5 அடி இருப்பார். ஸோ அவனுக்கு ஒரு திமிரு, 5 அடி அவனெல்லாம் நான் ஹேண்டில் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு யார் அட்வைஸ் பண்ணாலும் அவளையே தண்டிச்சுட்டான், அவளையே வெட்டி போட்டான். அந்த மாதிரிலாம் இருக்கு.
அவளெல்லாம் பிடிக்கல அவனுக்கு, அப்சல் கானுக்கு. ஏன்னா என்ன குறைச்சி மதிப்பிடுறாள், அவனோட ஆள் தான். ஸோ அந்த ஷாமியானா போடுறதுக்குலாம் ரெடி பண்ண அப்போ எப்படி இது வந்து சிவாஜி மகாராஜா வந்து ஒரு ஒப்பந்தம், அவனை ஒன்றும் பண்ண மாட்டேன்னு சொல்லி அவன் கூட பேசுகிற மாதிரி தான். இப்படி தான் ஒத்துப்பான், இப்படி தான் எல்லார்கிட்டையும் சொல்லுவான். யார்? இந்த அப்சல் கான். ஆனால் நம்ப வச்சு கழுத்திறக்கிறதுல மகா கெட்டிக்காரா இந்த முகலாயர்கள். இப்படி வந்தவ பல பேரை கொண்டு போட்டிருக்க. அதனால தான் சமர்த்தராமதா சொல்றார், அவனுடைய வாதங்கள் எல்லாம் நம்பாதே, அந்த ஒரு ஜாகிரதை பண்ணி வைக்கிறார். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, சிவாஜி மகாராஜாவுடைய அந்த தூதுவர் இருக்கார் இல்லையா, பந்தாஜி கோபிநாத், இந்த அப்சல் கான் கூட வந்த ஆட்கள் எல்லாம் இந்த ஷாமியான் எல்லாம் மட்டும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கு. சரித்திரத்தில் மிக முக்கியமான ஒரு நாள் இது. அதனால நீங்கள் கொண்டு வந்திருக்க நவரத்னங்கள் அதெல்லாம் கொடுங்க, அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் உங்கள் அப்சல் கான் உங்கள் தளபதி தானே எல்லாத்தையும் அடைய போகிறார். ஏன்னா அவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கான், பணம் காசு எல்லாம் கொண்டு வந்திருக்கான். எதுக்குன்னா இங்கே சிவாஜியை தோக்கடிச்சிடணும், இந்த இடத்தெல்லாம் கைப்பற்றிடணும், இந்த முகலாயர்கள் எல்லாம் இங்கே வந்து வியாபாரம் பண்ணணும், அப்படி நிறைய சம்பாதிக்கலாம், அப்படி ஒரு பிளான்ல வந்திருக்கான். அப்போ அவாகிட்டே தங்கம், வைரம், வெள்ளி, நவரத்னங்கள், உயர்ந்த சாமான்கள் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்கா. அதெல்லாம் வச்சு ரொம்ப அழகா அந்த டென்ட் அலங்காரம் பண்றான். சர்வ ஜாகிரதையா அதுக்கு டிசைன் பண்றா. அப்படின்னா எங்கிருந்து பார்த்தாலும் அங்க உள்ள என்ன நடக்கிறது, சிவாஜி மகாராஜா ஒரு சிக்னல் கொடுத்தா டக்குன்னு எல்லாம் பண்ற மாதிரிலாம் அழகா பண்றான். இதில் அப்சல் கானுக்கும் வாக்கு சந்தேகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நவம்பர் 10, 1659 அன்னைக்கு, அது 2 நாள் முன்னாடி கூட அப்சல் கானோட ஆட்களை வந்து நீங்க எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் பாருங்க அப்படின்லாம் சொல்லி அவர்கள்லாம் செக் பண்ணி, அவள் ஏற்கனவே வந்து சிவாஜி தோத்துட்டா அப்படின்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம் வந்ததுனால கொஞ்சம் லத்தார்ஜிக்கு ஆயிட்டாவா, கொஞ்சம் அப்படி ஜாலியாக விட்டுச்சு. நான் எங்கே இருந்தாலும் என்ன எப்படி இருந்தாலும் அப்சல் கான் ஜெயிச்சாச்சு, இன்னும் சிவாஜி கொல்லணும் அவ்வளோதானே அப்படின்னு ஒரு மதப்பில் இருக்கா. அந்த 1659 நவம்பர் 10 துல்ஜா பவானியுடைய ஆசீர்வாதம், குருநாதருடைய அனுகிரகம், ரொம்ப தீர்மானத்தோட ஒரு டிட்டர்மினேஷனோட வர சிவாஜி மகாராஜா. பாசிட்டிவா வர. பாசிட்டிவிட்டி அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பாசிட்டிவா இருக்கிறதா ஒன்று நம்முடைய யதார்த்தம் ரியாலிட்டியை விட்டு இது நடக்கும் அது அப்படி நடக்கணும்னு கற்பனை உலகத்துக்கு போகிறது பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நினைச்சிருக்காரு. அப்படி இல்லை. அதாவது எது வந்தாலும் ஏற்றுக்கொள்வேன், எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன், அதில் வரக்கூடிய லாப நஷ்டங்கள், சுகதுக்கங்கள், மான அவமானங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி நான் அதை அடைவேன். இதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எனக்கு எதுவும் கஷ்டமே வராது, இல்லாட்டி எனக்கு எதுவும் நஷ்டமே வராது, எனக்கு எதுவும் பிரச்சனையே வராது, எனக்கு எதுவும் சவாலே வராது, அப்படி அர்த்தம் இல்லை. எது வந்தாலும் நான் அதை எல்லாம் பார்த்து அதை எல்லாத்தையும் எதிர்கொண்டு அதை ஹேண்டில் பண்ணி அதை தாண்டி நான் அடைய வேண்டியதை அடைவேன், அதற்கான என் முயற்சியை முழு மனதோடு செய்வேன். இதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நிறைய பேர் பீயிங் பாசிட்டிவ் அப்படின்னா ஒரே கற்பனை, அது நிகழ்காலத்தை மறந்துட்டு எதிர்கால கற்பனையில் வாழறது பாசிட்டிவிட்டின்னு வச்சுட்டு இருக்கோம். அப்படி கிடையவே கிடையாது. இப்போ கீழே விழுந்துட்டோம். நம்ம குழந்தைகள்லாம் இருக்கு, நடக்கும்போது விழறதுகள் இருந்தாலும் எழுந்து நடக்கும், திரும்ப விழும், திரும்ப எழுந்து நடக்கும், ரைட்டா? இதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நான் விழவே மாட்டேன், விழுந்தாலும் எழுந்துப்பேன் நடப்பேன், திரும்பி விழுந்தாலும் எழுந்துப்பேன் நடப்பேன், ரைட்டா? இப்போ நம்ம சைக்கிள் ஓட்டுறோம், ரைட்? சைக்கிள் ஓட்டும்போது சைக்கிள் கற்றுக்கணும், அதான் பாசிட்டிவ், நம்ம டிட்டர்மினேஷன், சரியா? அப்போ பேலன்ஸ் இது பண்ண, பேலன்ஸ்லாம் யாருக்கும் வராது. நான் இப்போ 3 நிமிஷத்துல நான் சைக்கிள் அப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஓட்டுவேன் நினச்சா பைத்தி காட்டணும். அப்படி இல்லை. சைக்கிள் ஓட்டணும், பழகணும். இதுக்கு வந்து நான் என் முயற்சியை முழுமனதாக போடணும், அதோட நெளிவு சுழிவுகளை கற்றுக்கணும், நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கணும்,
நான் சைக்கிள் ஓட்டுற வரைக்கும் அது எல்லாத்தையும் கற்றுப்பேன். அதில் நான் முயற்சி செஞ்சு மேலே வருவேன், சைக்கிள் ஓட்டிடுவேன். இதுதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நான் கீழே விழமாட்டேன், எனக்கு பேலன்ஸ் அப்படியே வந்துடும். நான் எல்லாரையும் மிஞ்சி ஒரு நாள் சைக்கிள் அப்படி இல்லை. அந்த நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளுதல், அதே சந்தர்ப்பத்தில் இதில் வரக்கூடிய சவால்களை ஹேண்டில் பண்ணுறது, சமாளிக்கிறது, அதை தாண்டி அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது, இது எல்லாம் சேர்த்துத்தான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அது எனக்கு குருஜி அம்மா நிறைய நான் பார்த்துருக்கேன். குருஜி அம்மாக்கெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி கை கால்லாம் உடஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் குருஜி அம்மா பார்த்துருக்கேன் சொல்லுங்க. நான் பார்க்கும்போது குருஜி அம்மா கையெல்லாம் ஃபுல்லாக மடங்காது, ஆனால் அதை எக்ஸசைஸ் பண்ணிகிட்டே இருப்பா. கால் கொஞ்சம் ஷேப் மாறி இருக்கும் அம்மாவோட கணுக்கால்கள்லாம். ஆனால் அதுலேயும் நடந்து 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 வேகமாக நடப்பா. இதுதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். வெறும் கற்பனையில் இது நடக்கும் அது நடக்கும் அப்படி நடக்கும் நான் நினச்சிட்டேன் நடந்துடும் அப்படி இல்லை. என் லட்சியம் இது, இதை அடைவதற்கு என்ன தடைகள் வந்தாலும் என்ன சவால்கள் வந்தாலும் நான் எதிர்கொள்வேன், நான் அதை ஹேண்டில் பண்ணுவேன், லட்சியத்தை அடைவேன். திஸ் இஸ் கால்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். சிவாஜி மகாராஜா அவ்வளவு தூரம் பாசிட்டிவா அவ்வளவு விஷயங்களை பிளான் பண்ணி ஜோரா தன் கையில இருந்த அந்த வாக்னா புலி நகம் போன்ற அந்த ஆயுதத்தை கையில மாட்டின்று அப்படி கொடல உருவினான். இன்னைக்கு அந்த புலி நகம் நம்ம தேசத்துல நம்ம கிட்ட இல்லை. திரும்பி சொல்ற பாசிட்டிவ் ஆட்டிடியூட், பாசிட்டிவ் திங்கிங் நிச்சயமா நம்ம இடத்துல வந்து சேரும். ஃபாரின்ல லண்டன்ல ஏதோ ஒரு மியூசியத்துல இருக்கு, நிறைய பேர் கொள்ளையடிச்சுட்டு போய் இதெல்லாமோ இங்கெல்லாமோ வச்சிருக்கா. ஒவ்வொன்றையா மீட்டு கொண்டு வந்துட்டு இருக்கோம். இனியும் நிறைய மீட்போம். இழந்ததை அழகா எல்லாத்தையும் மாற்றி காட்டுவோம். எப்படி அயோத்தியால ராமனுடைய கோவிலை கட்டினால பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அதுக்கான எவ்வளவு போராட்டங்கள், சட்ட நுணுக்கங்கள், சட்ட சிக்கல்கள், சட்ட போராட்டங்கள். ஏன்னா ராமன் மித்து, ராமன் இங்கதான் பிறந்தான்றதுக்கு ப்ரூஃப் என்னெல்லாமோ வளரி கொட்டினா இல்லையா. இதெல்லாம் தாண்டி ப்ரூவ் பண்ணி அவ்வளவு அழகா கோவிலை கட்டிருக்கோம். நிஜமாவே ரொம்ப பாசிட்டிவான விஷயம். 500 வருஷ போராட்டம் ஜெயிச்சுட்டோம் இல்லையா, இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ சிவாஜி மகாராஜா அப்படி அதை மாட்டிண்டு அந்த வாகன புலி நகத்தை கொண்டு அப்படி கிழிச்சு அவன் கத்த, அதுக்குள்ள சிவாஜி மகாராஜா சிக்னல் கொடுக்க, அங்கிருந்து 2வது தர பீரங்கி ஒளி எழுப்ப, அதுக்குள்ள இந்த இவனுடைய ஆட்கள் சில பேர் வர, அதற்குள்ள சிவாஜி மகாராஜா கூட இருந்த இந்த முக்கியமான ஒரு 8-10 சோல்ஜர்ஸ் இருப்பான் இல்லையா, அவ அதற்குள்ள அந்த பக்கம் வந்து ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சு காட்டிட்டார்கள். சிவாஜியோட அந்த 10 பேருடைய பெயர்கள் சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்பாஜி காவ்ஜி, கதாஜி உங்களே, கோண்டாஜி கங்க், ஏசாஜி கங்க், கிருஷ்ணாஜி கெய்க்வாட், சூர்யாஜி கக்கடே, ஜீவா மஹளா, விசாஜி முரும்பாக், சம்பாஜி காவா அண்ட் சித்தி இப்ராஹிம். இப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சிவாஜி மகாராஜாவோட இருந்து காமிச்சா. அதுல இந்த ஜீவா மஹளா அவர் தான் சிவாஜி மகாராஜா அட்டாக் பண்ண வந்தவாளெல்லாம் அப்படி தலையை சீவினார். அவ்வளவு தூரம் இவன் கூட வந்தவா எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி துரத்தி விட்டார்கள். தன ஜோர் இல்லையா, அவ்வளவு ஜோர். அப்ப
அந்த குரு என்ன ஆசைப்பட்டாரோ என்ன சொன்னாரோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணார் சிவாஜி. சரியா? சும்மா கற்பனையில் உட்காந்து இருக்க குரு ஆசீர்வாதம் இருக்கு, நான் ஜெயிச்சிடுவேன் அப்படிலாம் இல்லை. குரு ஆசீர்வாதம் இருக்கு, துல்ஜா பவானி ஒரு அனுகிரகம் இருக்கு, நான் என் முயற்சி ஒரு விங்கா பண்ணணும், ஜெயம் உண்டு. சிவாஜி ஜெயிச்சோன்னு எப்படி இருந்திருக்கும் சமர்த்த ராமதாசருக்கு? தகவல் கிடைச்சுன்னு எப்படி செலிப்ரேட் பண்ணியிருப்பார் இல்ல? உங்களுடைய ஒவ்வொரு வளர்ச்சியையும் உங்களுடைய ஒவ்வொரு வெற்றியையும் செலிப்ரேட் பண்றதுக்கு உங்க குருவுக்கு சமானமா இனி ஒரு ஆள் கிடையாது. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன். நான் சிஷ்யனா இருந்து என் குருஜி அம்மா என்னுடைய வளர்ச்சியை பார்த்து செலிப்ரேட் பண்ணதையும் பார்த்திருக்கேன். இன்னைக்கு ஒரு குருவா இருந்து என் குழந்தைகள் அப்படி பண்ணுவார், பரவாயில்லையா பசங்க ஜோ அப்படின்னு நான் அவன் சந்தோஷப்பட்டு செலிப்ரேட் பண்றதும் நிஜமாவே அது ஒரு சுகம், இது ஒரு சுகம். இப்பதான் தெரியுது என் குருஜி அம்மா செலிப்ரேட் பண்ண விஷயங்கள்லாம். இன்னைக்கு துக்கா பீஜ் அதோட சேர்ந்து நமக்கு சிவாஜி மகாராஜாவுடைய அந்த விஷயத்தை ஒரு இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா பார்த்தோம். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय हिंद, भारत माता की जय. जय बोलो महावैष्णव जगत गुरु संत तुकाराम महाराज की जय. राधे कृष्णा.